12 days ரெயின்போ சேலஞ்ச் உடைய பார்ட் 2 வீடியோ. ஒருவேளை நீங்கள் பார்ட் 1 பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. ஸோ பார்ட் 1 வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிட்டு அதில் சொல்லியிருக்கிற சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 12 டேஸ்க்கு அப்புறமா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த சேலஞ்ச் நான் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 300-400 மெசேஜ் நான் ரிசீவ் பண்ணியிருப்பேன் இந்த லாஸ்ட் ஒரு 15-20 டேஸ் பீரியடில். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது என்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 300 மெசேஜஸ் இருக்குது ஃப்ரம் யூடியூப், வாட்ஸ்அப் அண்ட் கம்யூனிட்டிலேருந்து. நான் ரெயின்போ நான் டைரெக்டாக வானத்திலே பார்த்துட்டேன், டிவியில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், இல்லை அதை பற்றி சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அதை நான் கேட்டேன், இல்லை நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே இன்னொரு வீடியோவில் தம்ப்நெயிலில் நான் பார்த்தேன்ற மாதிரி இந்த 12 டேஸ் ரெயின்போ சேலஞ்ச் முடிகிறதுக்குள்ளேயே வேறு வழிகளில் ஒவ்வொரு டைம் லைனில் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் 2 நாள்லேயே பார்த்துட்டு மெசேஜ் போட்டிருந்தாங்க, சில பேர் 1 வீக் ஆச்சுன்னு சொன்னாங்க, சில பேர் ஆல்மோஸ்ட் 10-15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தேன் அப்படின்னாங்க. ஒரு சில பேர் ரெயின்போவை நேராக பார்த்தீங்க, ஒரு சில பேர் ரெயின்போவை வெறும் பிக்சர்லேயும் மேகசின்ஸில் மட்டும் பார்த்தீங்க, அண்ட் ஒரு சில பேர் இந்த ரெயின்போவை பார்க்காம இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ரிசல்ட் தான். ஸோ உங்களுக்கு நடந்த இந்த விஷயம் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஷார்ட் மேனிஃபெஸ்டேஷன் தான். இந்த சேலஞ்சை முடிக்கும்போது இந்த நடந்த விஷயத்துக்கு உண்டான காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் ஏன் உங்களுக்கு ஒவ்வொரு கால அளவில் அந்த ரெயின்போ தெரிஞ்சது, ஒரு சில பேருக்கு ஏன் உண்மையான ரெயின்போ தெரியல, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, நம்ம தாட்ஸோடைய பவர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது, அப்போது ரெயின்போ என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா மற்ற விஷயங்கள் பற்றி இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷனை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் 7 to 8 இயர்ஸாக ஷேர் பண்ணிருக்கேன் யூடியூப்பில். அதை தாண்டி நம்மக்கிட்ட லா ஆஃப் அட்ராக்ஷனை ஸ்பெசிஃபிக்காக டீச் பண்ணுறதுக்கு ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்கோம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறோம். இந்த 12 டேஸ் சேலஞ்ச் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்றேன். பார்ட் 1 வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி 12 நாள் டைம் எடுத்துக்கோங்க. தினமும் காலையில் எந்திரிக்கும் போது தென் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2 minutes ஒரு வானவில்லை நீங்கள் நேரடியாக பார்த்தா என்ன கைண்ட் ஆஃப் ஃபீல் உங்களுக்கு ஏற்படும் அதை பார்க்குற மாதிரி விசுவலைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை விட்டுட்டு போயிடுங்க. அதுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த ரிச்சுவல் இந்த மாதிரி எதுவும் விஷயங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனுமே பண்ண வேண்டாம் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ரெஸ்பான்சஸ் வந்துச்சு. சில பேர் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சாங்க வாட்ஸ்அப்பில், சில பேர் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க, சில பேர் ஏதோ ரொம்ப எக்ஸைட்டாகி அதை பற்றி நிறையா விஷயம் ஷேர் பண்ணாங்க. இதெல்லாம் தாண்டி இது எப்படி ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்குறது, ஸோ எண்ணங்கள் வாழ்க்கையாகுன்ற பேசுகிற கான்செப்டில் இந்த ரெயின்போ சேலஞ்சை நீங்கள் எப்படி உணரணும் அப்படின்றது தான் ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முக்கியமாக சொல்லணுன்னா இது ரெயின்போ சேலஞ்சுன்னு பேர் வச்சுருந்தா கூட உண்மையிலேயே இது ரெயின்போ பற்றினதே கிடையாது. உங்கள் ஃபோக்கஸை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு ஒரு விஷயத்தின் மேலே செலுத்துறதன் மூலமாக உங்கள் லைஃப் எந்தளவுக்கு டிராஸ்டிக்காக மாற்றிக்க முடியுன்றது தான் இந்த ரெயின்போ சேலஞ்ச் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடியுமே லேடர் சேலஞ்ச் ஒன்று பண்ணியிருந்தோம், அதுலேயும் இதே கான்செப்டை ட்ரை பண்ணோம். ஸோ இப்போது இந்த ரெயின்போ சேலஞ்சுக்கு வரும். இப்போ உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸை வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன்றதை உங்கள் ரிசல்ட்டோட பொருத்தி பார்க்க ட்ரை பண்ணுங்கள். சில பேர் இந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து 1-2-3 நாட்களுக்குள்ளே நான் ரெயின்போ பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த சேலஞ்ச் எடுத்துக்கும் போதே உங்களுக்குள்ள அந்த வானவில் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை மேலேயோ இல்லை அந்த ஹோல் கான்செப்ட் மேலேயோ உங்களுக்கு உள்ள பெருசாக எதிர்ப்பு கிடையாது, லிமிட்டிங் பிலீஃப்ஸ் கிடையாது, அது மேலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எதிர்பார்ப்பு உங்களுக்கு கிடையாது. அதாவது டெக்னிக்கலாக சொல்லப்போனால் ரெயின்போ அப்படின்றது ஒரு நியூட்ரலான ஒரு கோல். அது உங்கள் லைஃப்பில் பார்த்தாலும் ஒன்றும் பெருசாக மாற போகிறதில்ல, பார்க்காட்டியும் பெருசாக பாதிப்பு ஏற்பட போகிறதில்ல. நான் அந்த மாதிரி ஒரு கோலை தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா யோசிக்கும் போது நமக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகக்கூடாது, பொதுவாக அது மேலே நமக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம லைஃப்பில் நேரடியாக சம்மந்தப்படாத ஒரு விஷயத்தை கோலாக வச்சுக்க சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இந்த சேலஞ்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப ஈஸியான விஷயத்தான் உங்கள் சேலஞ்சில் நீங்கள் அடையணும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ என்ன தான் இது ஈஸியாக இருந்தால் கூட நிறைய பேர் 1-2-3 நாட்களுக்குள்ளே பார்க்க முடியல. அதுக்கான காரணம் நான் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஏர்லியராக பார்த்தவங்களுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் அந்த இலக்கின் மேலே அவ்வளோ பெருசாக ரெசிஸ்டன்ஸ் இல்லை, அது மேலே அவ்வளோ உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு தன்மை கிடையாது. ஸோ உங்கள் கான்ஷியஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த கோலை நீங்கள் விசுவலைஸ் பண்ண ஆரம்பித்த உடனே இதை எப்படியெல்லாம் தேடலான்னு உங்கள் சென்சஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது நம்ம கேட்குற, பார்க்குற, உணர திறன்கள் இருக்குது இல்லையா, இந்த சென்சஸ்க்கு இப்படி ரெயின்போ நான் பார்த்தேன் அப்படின்னா நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன், எப்படியாவது காட்டு. அப்போ இந்த 1 to 3 டேஸ்க்குள்ளே பார்த்த எல்லாருக்குமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கிளியராக இருந்தது. கான்ஷியஸ்க்கு கோல் கிளியராக இருந்துச்சு. இப்போ லிமிட்டிங் பிலீஃப் எதுவுமே இல்லை. ஸோ கான்ஷியஸ் எங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அது ஒரு பேப்பரில் பார்த்தாலும் சரி, அந்த வேர்டு எங்காவது படித்தாலும் சரி, இல்லை அதை பற்றி யாராவது பேசினாலும் சரி, உடனே உங்கள் கான்ஷியஸ்க்கு சிக்னல் கொடுத்துரும், இந்த மாதிரி நடக்குது, பக்கத்தில் இது பேசுகிறாங்க, இல்லை இங்கே இருக்குன்னு சொல்லி அந்த இமேஜையோ இல்லை போஸ்டரையோ இல்லை அடுத்தவங்க பேசுகிறதையோ ஆட்டோமேட்டிக்காக உள்ள அனுப்ப ஆரம்பிக்கும். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் எந்த விதமான தடைகளையும் உங்களுக்கு உருவாக்காதனால
நீங்கள் அதை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த ஏர்லியராக பார்த்தவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு. அப்போ நீங்கள்லாம் வந்து உங்கள் தேவைக்கும் உங்கள் ரியாலிட்டிக்கு உண்டான அந்த அலைன்மெண்ட்டில் ரொம்ப ப்ராப்பராக சிங்க் ஆகிருந்திருக்கீங்க. உங்களுக்கு அது குயிக்காக மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த செட் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிட்டோம்னா இவங்கெல்லாம் வந்து ஏர்லியராக பார்க்க முடியல. மேபி ஒரு 7-8 டேஸ் எடுத்துச்சு, 1 வீக் எடுத்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த வானவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேலே ஏதாவது ஒரு சில ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் எப்படி நடக்கும், இது சம்மர் டைமில் எப்படி வானவில் தெரியும்னு யோசிச்சிருக்கலாம். இல்லை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுனால அப்படி எப்படி டக்குன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கான்செப்ட் மேலே டவுட்ஸ் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். இல்லை இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் கான்ஷியஸ்க்கு எஜுகேட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. இல்லை உங்கள் பர்சனல் லைஃப்பில் அதிகமாக வேலை இருக்கிறனால இந்த ஹோல் சேலஞ்சே நீங்கள் வந்து ஒரு சில நாட்கள் மறந்துருப்பீங்க. இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களால் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகிருக்கலாம். ஆனாலும் உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், கான்ஷியஸ் உங்கள் தேவையை உள்ள எமோஷனலாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு சில கால அவகாசம் எடுத்திருக்கு. இந்த இடத்துல சீக்கிரம் பார்த்தவங்களுக்கும் கொஞ்சம் லேட்டாக அதை பார்க்க முடிஞ்சவங்களுக்கு இருக்கிற ஒரே வேறுபாடு உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிளாக்ஸ் இல்லை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட காரணங்கள் மட்டும்தான். ஆனால் உங்கள் 2 பேர்த்தினாலேயுமே இந்த சேலஞ்சை முடிக்க முடிஞ்சது, அதாவது மேனிஃபெஸ்ட் பண்ண முடிஞ்சது. இப்போ தேர்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன அப்படின்னா இந்த சேலஞ்ச் என்ன ட்ரை பண்ணியுமே இன்றைக்கு வரைக்கும் நேச்சுரலாக அந்த வானவில்லை பார்க்க முடியல, இல்லை போஸ்டர்ஸில் தெரியல, அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே கான்ஷியஸ்னால் காமிக்க முடியல. காரணம் ரொம்ப சிம்பிள், நீங்கள் அந்த ப்ராசஸை முழுசாக நம்பலை. இல்லை இந்த சேலஞ்சை வீடியோ பார்க்கும்போது மட்டும் ஞாபகம் வச்சுருந்துருப்பீங்க. பார்ட் 2 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கே வந்திருக்கும், ஆமாம் நம்ம பண்ணவே இல்லை மறந்துட்டோன்னு தோணும். இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு எந்த ஒரு விஷயத்தின் மேலே தொடர்ந்து அட்டென்ஷன் இல்லையோ அதை நம்ம மறந்துடுறோமோ கான்ஷியஸும் மறந்துடும். ஏன்னா நீங்களும் கான்ஷியஸும் வேறு வேறு கிடையாது. இதை தாண்டி இந்த பயிற்சியை செய்கிறதுக்கு உங்களுக்குள்ளே நிறைய டவுட்ஃபுல் தாட்ஸ் இருந்திருக்கலாம். இல்லை இதை செய்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியான மைண்ட் செட் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இது நான் சேலஞ்ச் கொடுக்கும்போது இதை வந்து விசுவலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னா மேபி இன்னொரு 4-5 டேஸ் இந்த ப்ராசஸை கரெக்டாக ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க, இந்த சேலஞ்சை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு அதில் ஓவர் ப்ரெஷர் போட்டு தினமுமே இதை கரெக்டாக பண்ணுறமான்னு பார்க்குறது, இல்லை இதுக்கு அடிஷ்னலாக நிறையா ப்ராக்டிசஸ் பண்ணுறது. நான் சொன்ன இந்த 2 minutes மேனிஃபெஸ்டேஷனை தாண்டி எக்ஸஸாக உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சேர்த்து ப்ராசஸில் போடுறது. சம்டைம்ஸ் நம்ம தேவைகள் மேலே அப்சஸ் ஆனோம் அப்படின்னா அது இன்னும் நம்மக்கிட்ட தள்ளி போகும். சில பேர் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியாததுக்கு காரணம் ஓவர் அப்சஷனாகவும் இருக்கலாம். ஒரு விஷயத்தின் மேலே அதிக அப்சஷன் ஆகும்போது அது சம்மந்தப்படுத்தி உங்கள் சிந்தனைகள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அதை ஈர்க்கிறதுக்கு உண்டான தன்மையிலேருந்து நீங்கள் விலகி போயிடுறீங்க. ஸோ இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸை வச்சு இப்போ நான் சொன்ன விஷயங்களை எப்படி பொருத்தி பார்த்துக்கணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போது இதெல்லாம் தாண்டி நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி இது வந்து ரெயின்போ பார்க்குறதுக்கான சேலஞ்சுன்னு சொன்னால் கூட இந்த சேலஞ்சுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ரெயின்போ கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கிற சிந்தனைகள் எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் எப்படி ஒரு இலக்கை ஹேண்டில் பண்ணுறீங்க. இப்போ நான் ரெயின்போ சேலஞ்சு ஒன்று கொடுத்தேன், அது ஒரு இலக்குன்னு வச்சுப்போமே, அது ஒரு 12 நாள் கால அவகாசம் கொடுத்துருந்தேன், இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்றது பொறுத்து தான் அது உங்களுக்கு தெரிஞ்சது தெரியலை, டைம் எடுத்துக்கிச்சு எல்லாமே. ஸோ அப்போது ஒரு ரெயின்போ வச்சுருந்தோம்ல அந்த இடத்துல உங்களுடைய ஒரிஜினல் கோல்ஸ் ட்ரீம்ஸ் வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும். இந்த பெர்ஸ்பெக்டிவில் மேபி இந்த வீடியோ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்கள். ஒரு 2 minutes எடுத்துக்கோங்க. அந்த ரெயின்போன்ற இடத்துல உங்களுக்கு பிடிச்ச அந்த கார், இல்லை நீங்கள் ஆசைப்படுற இந்த வேலை, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு டெவலப்மெண்ட், இதை அந்த ரெயின்போ எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த ரெயின்போ அடையிறதுக்கு போட்ட எஃபர்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் உங்களோட கரண்ட் கோல்ஸையும் ட்ரீட் பண்ணிருப்பீங்க. நீங்கள் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல உங்களோட ட்ரீம் ஹவுஸையோ இல்லை உங்கள் ட்ரீம் கெரியர் இல்லை உங்கள் சோல்மேட்டை கோலாக வச்சுருந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த 4 வகையில் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு விட்டுருப்பீங்களா, இல்லை அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சது மறந்துட்டு அது வந்து ஃபோக்கஸ் அட்டென்ஷன்லாம் விட்டுட்டு வெளியே போயிருப்பீங்களா, இல்லை அது ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி எனக்கு எப்படியா நடந்துடணும் ஏன் கிடைக்கலன்னு கேள்வி கேட்டிருப்பீங்களா, இல்லை ஒரு சில பேருக்கு எப்படி குயிக்காக நடந்துச்சு அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பீங்களா. ஸோ உங்களுடைய அந்த ரெயின்போ சேலஞ்ச் எப்படி ஹேண்டில் பண்ணிங்களோ கிட்டத்தட்ட உங்கள் பர்சனல் லைஃப் கோல்ஸும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் அங்கே ரெயின்போ இருக்குது, இங்கே வேற ஒரு விஷயம் இருக்குது, உண்மையான தேவை இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெயின்போன்றது ஒரு நியூட்ரல் கோல், அது பெருசாக நம்ம லைஃப் அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஜாப் இருக்கும்போதோ ரிலேஷன்ஷிப் கோலாக இருக்கும்போதோ இல்லை பணம் சார்ந்த தேவைகள் இருக்கும்போதோ எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு 4-5 minutes இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த உள்ள நம்ம அக்னாலேஜ் பண்ணணும், ஏன் நம்ம உள்ள ரீகலெக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கையோ இல்லை நீங்கள் சரியாக பண்ணுறதையோ இந்த ரெயின்போ சேலஞ்ச் மூலமாக உங்களுக்கு நான் விளக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ரெயின்போ தெரிஞ்சது தெரியல வேறு, ஆனால் இதே மாதிரி தான் உங்கள் பர்சனல் கோல்ஸையும் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் எந்த ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ்க்குலாம் வரும்போது இன்னொரு கீ இன்ஃபர்மேஷன் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்.
இந்த ரெயின்போ சேலஞ்சை நம்ம பேசுனதுனால ரெயின்போ வரலை, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால அவங்க கண் முன்னாடி தெரியல. இந்த ப்ராசஸ் எதுவுமே பண்ணாட்டியுமே ரெயின்போ வந்திருக்கும், அதை போஸ்டில் இருந்திருக்கும், இல்லை அதை பற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசியிருப்பாங்க. எப்படியெல்லாம் இன்றைக்கி வந்து அந்த லாஸ்ட் 12 டேஸில் ரெயின்போ பார்த்தீங்களோ அது எல்லாமே நடந்திருக்கும். ஒன்லி திங் என்ன அப்படின்னா, அதை நீங்கள் உணர்ந்திருக்க மாட்டீங்க. காரணம், எந்த ஒரு விஷயத்தின் மேலே அட்டென்ஷன் இருக்கோ அது நம்ம லைஃப்பில் கிராஸ் ஆகும்போது கவனிப்போம், அப்படி இல்லாட்டி அதை கவனிக்கவே மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, உங்களுக்கு ஜாப் அடையணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது உங்கள் கான்ஷியஸ்குள்ள இல்லை, ஃபோக்கஸில் இல்லை, எந்த அட்டென்ஷன்லையும் இல்லை. அப்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட அதுவும் காதில் விழாது, கண்ணில் தெரியாது. அதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு மெயிலில் வந்தால் கூட நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச பர்சன் மேபி உங்கள் பக்கத்துலேயே இருக்கலாம், டெய்லியும் உங்களை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த அலைன்மெண்ட்டில் இல்லை, அதை பற்றி யோசிக்கலை, அதை நல்ல விதமாக யோசிக்கலை. அப்படின்னா நிறைய பேருக்கு ஏன் வானவில் தெரியலன்னா அவங்க அது மேலே அட்டென்ஷன் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி அதே தான் உங்கள் ரியல் லைஃப் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ரெயின்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு காரணம் இந்த சேலஞ்ச் கிடையாது, உங்கள் கான்ஷியஸ் அதை பார்க்குறதுக்கு உண்டான இன்டென்ஷனை அலோவ் பண்ணதுனால மட்டும்தான். இதே தான் உங்கள் கோல்ஸுமே. முக்கியமாக உங்கள் கிளியர் இன்டென்ஷனை செட் பண்ணிவிட்டு உங்களுடைய தாட்ஸை வந்து அதை சார்ந்து டியூன் பண்ணிங்க, ஆட்டோமேட்டிக்காக அது எங்கெல்லாம் இருக்குதோ, எங்கெல்லாம் பாசிபிளி தெரியுமோ எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் கான்ஷியஸ் உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் உங்கள் பர்சனல் லைஃப் கோல்ஸுமே. நீங்கள் ஆசைப்படுற வேலை, தொழில், இல்லை நீங்கள் அடைய விரும்புகிற ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கோல், இல்லை ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பக்கத்தில் நமக்கு எட்டக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் அது மேலே நம்ம அட்டென்ஷன் கொடுக்காதனாலையும் தொடர்ந்து அதை ஃபோக்கஸ் பண்ணாதனாலையும் அது இருக்கிற அந்த எக்ஸிஸ்டன்ஸை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். நான் ஒன்று பேச போகிறேன், யூனிவர்ஸ் புரிஞ்சுக்க போகுது, இந்த மாதிரிலாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் இந்த ரெயின்போ சேலஞ்ச் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே இதே போல் தான் எல்லா விஷயமும். என்ன, ரெயின்போன்றது ஒரு நியூட்ரலான கோல், அதில் பெருசாக நமக்கு எமோஷன்ஸ் இருக்காது. ஆனால் அதே ஒரு சோல்மேட் அட்ராக்ட் பண்ணும்போது, பிடிச்ச ஜாப் இருக்குன்னு நினைக்கும் போது, லைஃப்பில் மற்ற தேவைகளை பேசும்போது நமக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து மார்னிங் ப்ராக்டிஸ் இதை பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி முடிங்க, ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு அது நிறையா வரையறை கொடுக்குறோம். காரணம் என்னென்னா, நம்ம ரெயின்போ சேலஞ்சில் சொன்ன மாதிரி நைட் தூங்கும்போது 2 மினிட்ஸ் யோசிச்சாவோ இல்லை காலை யோசிச்சாவோ எல்லா கோலும் நடக்காது. காரணம், அதுக்கு பின்னாடி இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், அதை பற்றின அறிவு, நமக்கு இருக்கிற பெர்செப்ஷன்ஸ் அது தடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர்டாக ஏன் ப்ராக்டிஸ் கொண்டு போகிறோன்னா, நம்ம சிந்தனைக்குள்ளே நம்ம ஈர்க்க நினைக்கிற விஷயங்கள் பர்சனல் லைஃப்னு வரும்போது நிறைய எமோஷன்ஸ் தேவைப்படுது. ஆனால் இங்கே என்ன ஒரு அழகான விஷயம்னா, உங்கள் கான்ஷியஸ்க்கு இது ரெயின்போவா, இது சோல்மேட்டா, இது இப்படி யோசிக்கணுமா, இந்த ஜாப்னால் இப்படி யோசிக்கணுமான்னு அதுக்கு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. எந்த ஒரு தேவையின் மேலேயுமே நீங்கள் முழுசாக கவனம் செலுத்தி அதை உங்களால் சந்தோஷமாக பார்க்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரதுக்கு எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் காட்டும். இதை ப்ராப்பராக எஜுகேட் பண்ண தான் இந்த 7 இயர்ஸாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். முக்கியமாக ரீசெண்டாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண காஸ்மோஸ் கம்யூனிட்டியில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணும், ஏன் வந்து பணத்தை இப்படி தான் கவனிக்கணும்னு சொல்கிறோம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கோல் எப்படி ஹேண்டில் பண்ணணும், பணத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு சில ஹேபிட்ஸ் மிஸ் ஆகுதுன்னா எப்படி அதை ஸ்ட்ரெச்சாக ஃபாலோ பண்ணுறது, இதுக்கான எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் காஸ்மோஸ் ஆன்லைன் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சேலஞ்ச் உங்களுக்கு புரிஞ்சுது, இதில் சொல்கிற விஷயம் உங்களால் வந்து ஏற்றுக்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காஸ்மோஸில் ஜாயின் பண்ணி தான் ஆகும். காரணம் என்னென்னா, நீங்கள் நிறைய விஷயத்த ஆன்லைனில் பார்த்து கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸாக பண்ணும்போது அதுக்கு உங்களுக்கு ரெகுலர் சப்போர்ட் தேவைப்படுது. நான் முழுக்க கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருப்பேன். கம்யூனிட்டியில் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மந்தில் 7 to 8 மீட்டிங்ஸ் நடக்கும். பர்சனலாக டிஸ்கஸ் பண்ண முடியும். நீங்கள் எடுத்துக்கிற கோலுக்கு எப்படி அப்ரோச் கொடுக்கணும், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த கால அளவில் பண்ணணுன்றதுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ட் கோர்ஸும் இருக்குது. நானுமே கைட் பண்ணுவேன். ஸோ இந்த ரெயின்போ சேலஞ்சை வெறும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பார்த்துட்டு போகாமல் இதை லைஃப்பில் சீரியஸாக அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ரொட்டீன்குள்ளே வரது ரொம்ப அவசியம். அண்ட் காஸ்மோஸ் அப்படின்றது ஒரு ஹேண்டியாக மொபைல் இருக்கிற ஒரு ஆப் தான் அது. ஸோ இந்த ரெகுலர் டே உங்களை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு ஒரு ப்ராசஸில் இருக்கீங்க, ஒரு கமிட்மெண்ட் இருக்கீங்க ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு இந்த டூல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம இதுக்கு சொல்கிறதே எப்படின்னா ஒரு ஸ்கூல் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம். ஸோ எண்ட் டு எண்ட் லைஃபோட எல்லா நீட்ஸையுமே ஒரே இடத்துல கற்றுக்கணும், உங்கள் ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணிக்கணும், ஒரு டைரிமாக ட்ரீட் பண்ணோன்னா எக்ஸாக்டாக காஸ்மோஸ் கம்யூனிட்டி தான் உங்களுக்கு ஃபிட் ஆகும். அண்ட் இது தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கம்யூனிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி இந்த சேலஞ்சை வந்து சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படுற விஷயம், எதிர்பார்க்குற விஷயம் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு கிடையாது. அது நிறையா அபண்டண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. நம்ம அதை தேடுறதுக்கான இன்டென்ஷன் நமக்குள்ளே இல்லை.
இல்லை அதை நம்ம தொடர்ந்து தேடுறது இல்லை, அது மேலே ஃபோக்கஸ் கொடுக்கறது கிடையாது. டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் நம்ம லைஃப்பில் நிறையா விஷயத்தை கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நம்மளே கான்ஷியஸாக போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் கவனிக்க தொடங்கலைன்றது மட்டும்தான் எங்கள் பிரச்சனை. இன்றைக்கி வந்து என் லைஃப்பில் நடக்கலை, நான் ஆசைப்பட்டேன் ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா ரெயின்போ சேலஞ்ச் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆமாம், அதை பார்க்கணுன்னு இன்டென்ஷன் இருந்துச்சு, ஏன் உங்களுக்கு தெரியல, அதுக்குண்டான ஈடுபாடு நீங்கள் கொடுக்கல, அதை கான்ஷியஸ் நீங்கள் எஜுகேட் பண்ணல, தொடர்ந்து எஜுகேட் பண்ணலன்றது தான். ஸோ ரெயின்போ மாதிரி உங்கள் லைஃப்பில் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் அதை தேட ஆரம்பிக்காதனால அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கலை. இதோட சேர்த்து உங்களோட லிமிட்டிங் பிலீஃப்ஸையும் மற்ற சின்ன சின்ன பிளாக்ஸையும் ஒர்க் பண்ணும்போது, ஸ்ட்ரக்சர்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் எதை நினச்சாலும் வாழ்க்கையில் அடைய முடியுன்றது தான் உண்மை. உங்கள் தகுதி, உங்கள் திறமை, உங்கள் ஏஜ் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்றத இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது புரிஞ்சுப்பீங்க. இதை ஆல்ரெடி அனுபவித்து புரிஞ்சுருப்பீங்களே, தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைஃப் என்ன விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க இந்த ரெயின்போவை தாண்டி அப்படின்ட்டு. டெஃபினட்டாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நன்றி.